கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை, மே மாதம் 2ஆம் தேதி. தாயின்றி வெற்றியிலே தாயிருக்கு தோல்வியிலே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். கடந்த ஏப்ரல் மாதத்தில் இறைவன் நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். மே மாதம் என்றாலே வணக்கத்துக்குரிய மாதாவின் மாதம் என்று அழைக்கின்றோம். செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக நாம் பார்க்கின்றோம். நிறைய நம்முடைய சொந்த பந்தங்கள், விசேஷங்கள், நிகழ்வுகள், நிறைய காரியங்களை இந்த மே மாதத்தில் வைக்கின்றார்கள். பலதரப்பட்ட பொறுப்புகளும் பலதரப்பட்ட கடமைகளும் கூட இருக்கலாம். பிரியமானவர்களை, அத்தனையும் தாண்டி தாயின்றி வெற்றியிலே தாயிருக்கு தோல்வியிலே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து செபிக்கின்றேன். வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய அல்லது வர முடியாத நபர்கள் அத்தனை பேருக்காகவும் சிறப்பான விதத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு உதவி செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் பல நிலையில, பல சூழ்நிலையில, பல காரியங்களில, பல படிப்புல ஏதோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்காகவும் சிறப்பான விதத்தில் குழந்தை வர வேண்டி வந்திருப்பவர்களுக்காகவும், கற்பிணி பெண்களுக்காகவும், வேலை தேடுபவருக்காகவும், இன்னும் நல்ல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுல திருப்பலியில உங்களுக்காக ஆனமலை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு ஜெபிக்கின்றோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், மீண்டும் இந்த ஆலயத்துக்கு சாட்சியாக வர வேண்டும். ஆனமலை ஆரோக்கிய தாயிடம் சமர்ப்பிப்போம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை, இந்த புதிய வாரத்தை, இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமையை நாம் தொடங்குவோமா? பரலோக தந்தை இறைவா, ஆனமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோமா? அன்றைக்கான ஒரு திருமணத்தை போல எங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில திருமண காரியங்கள், நிகழ்வுகள், பயணம், வீடு கட்டக்கூடிய கொடுக்கல் வாங்கல், கடன் சுமை, லோன், இன்னும் நிறைய சூழ்நிலைகள் இந்த புதிய மாதத்துல எத்தனையோ வெற்றி வாய்ப்பு நீர் கொடுக்க இருக்கின்றேன். ஆஸ்வதிக்கப் போகிறேன். எல்லாத்தையும் நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இதோ ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாய், அன்பு மகனாக மகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.